நமக்கு உதவி செய்ய ஒரு சிலரை நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை. ஆனால் அவங்களுக்குமே நிஜமாக நமக்கு என்ன தேவைங்கிறது அநேக நேரங்களில் தெரியாது என்பது தான் உண்மை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் மனுஷங்களால் சரி செய்ய முடியாது. மத்தேயு 9:2 நடக்க முடியாமல் இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர்கிட்ட கொண்டு வராங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். அதுக்கு யாரை வேண்டுமானாலும் அவர் பயன்படுத்தி கொள்வார். நம்ம மனுஷங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பிரச்சனையே இதுதான், இவங்க மூலமாக தான் அவங்க தான் உதவி செய்வாங்க என்று நாமளே தீர்மானித்து கொள்கிறோம். அது நடக்காத போது நம்ம சூழ்நிலை தெரிஞ்சும் எப்படி இந்த மாதிரி கடின மனசோடு இருக்கிறாங்க என்று அந்த மனுஷங்க மேலே நமக்கு கோபம் வருது. அப்படியே சில மனிதர்கள் நமக்கு உதவியே செய்தாலும் நம்மளுடைய உண்மையான தேவை அவங்க யாருக்குமே தெரியாது. அது கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற இடங்களில் வியாதியோடு இருந்த மக்களை சுகமாக்கிட்டு அப்புறமா தான் அவங்களுடைய பாவத்தை குறித்து கர்த்தர் எச்சரிச்சிருக்காரு. ஆனால் இங்கே நடக்க முடியாமல் விடுதலைக்காக வந்த மனுஷன்ட்ட பாவத்தை மன்னிக்கிறேன்னு முதல்ல சொல்கிறாரு. ரெண்டாவதாகத்தான் எழுந்து நடன்னு சொல்கிறார். அவனுக்கு உடம்புல விடுதலை தேவை. முதல்லையே நடக்க சொல்லியிருந்தார் என்றால் அவன் சுகமாகி நடந்து போயிருப்பானே. எதுக்காக பாவத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறாரு? அவன் சரீரத்தில் முடமாகி இருக்கிறான். சரீரத்துக்கு விடுதலை வேணும், அவன் நடக்கணும். இதுதான் மனுஷங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் அவனுடைய மனசில் முடமாகி இருந்தது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். மனசை உண்டாக்குனவருக்குத்தானே மனசை படிக்க தெரியும். மனுஷங்களுக்கு மனசை காயப்படுத்த மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த காயங்களை கட்டி குணமாக்க நம்முடைய கர்த்தரால் மட்டும்தான் முடியும். நான் செஞ்ச பாவத்தினால தான் என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் நான் அந்த பாவத்தை செய்யாமல் இருந்திருந்தா இப்போ நான் நல்லா இருந்திருப்பேனே. ஒரு கணத்தில் புத்தியில் நில தடுமாறிட்டேனே, மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டேனே. கர்த்தர்கிட்ட எத்தனை முறை மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணாலும் குற்ற உணர்வு என்னை விட்டு போகலையே. நான் செய்த பாவம் என்னோட மனசை வாதிச்சிட்டு இருக்குதே. நான் ஒரு பாவி, எனக்கு இந்த தண்டனை தகுதியானது தான். நான் இனிமேல் நடக்க முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதி எனக்கு வேணும். எல்லாரும் உடம்புல நான் முடமாகி இருக்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே நான் முடமாகி இருக்கிறது யாருக்குமே தெரியலையே. இதுக்கு எப்போதான் ஒரு முடிவு வரும் என்று மனசில் அவன் இடைவிடாமல் போராடிட்டே இருந்தான். அந்த மனுஷன் மனசில் முடமாக்கப்பட்டவனாக இருந்தான். கர்த்தர் அவனை சுகமாக்கி நடக்க வச்சிருந்தாலும் திரும்பவும் அவன் போய் பாவத்தை குறித்த குற்ற உணர்வுகளில் மூழ்கிடுவான். உடம்புல ஆரோக்கியம் கிடைச்சும் அது அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும். முழுமையான விடுதலை அவனுக்கு கிடைச்சிருக்காது. அவனுக்கு உடம்பு சரியாகிறத காட்டிலும் மனசு சரியாகிறது தான் முக்கியமாக இருந்துச்சு. நிறைய நேரத்தில் மனசோட நிலைமைக்கும் உடம்புல வர நோய்களுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சில பிரச்சனைகளை கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தால் உடனடியாக நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய பாவத்துக்காக தான் கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறாரோ, இல்லை அந்த பாவத்தோட விளைவைத்தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ என்றெல்லாம் மனசில் நிறைய குழப்பம் வந்துடுது. இன்னொரு புறம் உலக வாழ்க்கையில் போதுமானதையெல்லாம் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் ஒரு சிலர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குற்ற உணர்வோடு போராடிட்டே இருக்கிறாங்க. சில நேரங்களில் ஆத்மாவில் விடுதலை பெற்றுக்கொண்டால்தான் சரீரத்தில் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையின் போராட்டங்களில் மாற்றத்தை பார்க்க முடியும், கர்த்தரோடு நெருங்கி வாழவும் முடியும். அந்த மனுஷனுடைய மனசின் வலியை கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் அறிஞ்சிருந்தார். அதனால தான் அவர் முதல்ல அவனுடைய ஆத்மாவுக்கு வேண்டிய ஊழியத்தை செஞ்சார். நிறைய நேரங்களில் ஊழியம் ரிவர்ஸில் நடந்துட்டு இருக்குது. சரீரத்தில், உலக வாழ்க்கையில், பணத்தில், சமுதாய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் முன்னாடி வச்சு ஊழியம் செய்யப்பட்டால் அதனால் பாதி தான் பிரயோஜனம். அதனால தான் உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதும் நிறைய பேர் பின்வாங்கி போயிடுறாங்க.
இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்த நிலைமைக்கு மாறிடுறாங்க. முதல்ல மனுஷங்களுடைய ஆத்மாவுக்கு மனசுக்கு தேவையான ஊழியம் செய்யப்படணும். அந்த காலத்தில் கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் ஆத்மாவுக்கு தேவையான ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தார். இந்த காலத்துலேயும் அப்படித்தான். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஊழியம் செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு வெகு சிலர் மட்டும்தான் இருக்காங்க. மகனே, தினன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த வார்த்தைகளுக்காகத்தான் அவன் காத்திருந்தான். அந்த கணத்தில் அவனுடைய மனசில் வந்த சந்தோஷத்தை விவரிக்கவே முடியாது. ஆண்டவரே, இது போதும், இப்பவே என் உயிர் போனால் கூட எனக்கு கவலை இல்லை. நான் எழுந்து நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி, முடமாகி கிடந்த மனசை எழுந்து நடக்க வச்சிட்டீங்க. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று அவன் மனசுக்குள்ள கர்த்தரை துதிச்சிருப்பான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய மனசுக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள இருக்கிற வலியை கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானுடைய குணமாக்குற வல்லமை இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய மனதுக்குள் இறங்குவதாக. Be healed in the name of Jesus Christ. Receive the healing power of the Holy Ghost in the name of Jesus Christ.